ப்ரோ கபடி லீக் சீசன் 11 வீக் 7 அப்படிங்கிறது, அதாவது புனே லீக்லயுமே ஒரு வீக் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு டீம்ஸோட நிலைமை என்ன, யார் யார் எங்க இருக்காங்க, அண்ட் கூடவே பிளேயர்ஸ் டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ், அதிகமான டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிற டீம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. அண்ட் ரைடிங்ல ஒரு யங்ஸ்டர் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தாறுமாறா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 புனே லீக் ஸ்டார்ட் ஆகி ஒரு வீக் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஓவராலா பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 7 வீக் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் டீம்ஸ் 16லேருந்து 15 போட்டிகள் வரைக்கும், ஏன் ஹரியானா சிலர்ஸ் 17 போட்டி வரைக்கும் கூட ஆடிட்டாங்க. இப்போதைக்கு சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி தமிழ் தலைவாசோட வின் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் யுவா கபடி சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போது அதை பத்தின அப்டேட் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதற்கான லிங்க் எல்லாம் நான் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன். அண்ட் கூடவே மதுரையை சேர்ந்த ஒரு வீரர் இப்ப ப்ரோ கபடியில ஆட போறாரு. அதை பத்தின டீடைலும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி பிளேஸ்ல பெங்களூரு புல்ஸ் இருக்காங்க 19 புள்ளிகளோட. அதைத் தொடர்ந்து குஜராத் ஜெயன்ஸ் 29 புள்ளிகளோடவும், பெங்கால் வாரியர்ஸ் 31 புள்ளிகளோடவும் இருக்காங்க. இந்த 3 டீமோட பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எண்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமா பெங்களூரு புல்ஸுக்கு இதுக்கப்புறமா பிளே ஆஃப் வாய்ப்பு சுத்தமாவே கிடையாது. குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 போட்டிகள் இருக்கு. 6 போட்டியும் ஜெயிச்சா கூட 30 புள்ளி தான் வரும். ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டு பிளே ஆஃப்ஸ் ஆல்மோஸ்ட் எண்டு இந்த 2 டீமுக்கும் சுத்தமாவே கிடையாது. அண்ட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் 7 போட்டிகள் இருக்கு. ஜெயிச்சாங்கன்னா 35 புள்ளிகள் வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ அந்த 7 போட்டியும் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் இப்போ பாட்டம் 3யோட நிலைமை. 9வது இடத்துல தமிழ் தலைவாஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 38 புள்ளிகளோட டேபிள்ல 9வது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற போட்டிகள்ல 6ல 5 ஜெயிச்சாங்கங்கிற சுச்சுவேஷன். 8வது இடத்துல புனேரி பல்டன் 47 புள்ளிகள், 7வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 49 புள்ளிகள். 2 டீமுக்குமே பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணா போலாம். என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் 49 புள்ளிகள், டேபிள்ல டாப் 6ல இருக்காங்க 6வது இடத்துல. 5வது இடத்துல தபான் டெல்லி கேசி 51 புள்ளிகளோட இருக்காங்க. 4வது இடத்துல யூபி யோதாஸ் 51 புள்ளிகள். 2 டீமுக்கும் சேம் பாயிண்ட்ஸ் தான். 2 டீமும் சேமான மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. பட் டெல்லி நிறைய போட்டிகளை டை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 4 போட்டி அவங்க டை பண்ணிருக்காங்க. யூபி 2 போட்டியை டை பண்ணிருக்காங்க. 3வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 53 புள்ளிகளோட இருக்காங்க. 2வது இடத்துல யூ மும்பா 54 புள்ளிகளோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் தொட முடியாத இடத்துல 67 புள்ளிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் கன்ஃபார்ம்டு. இப்போ நாம அந்த டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்டுக்குள்ள வரேன். சோ டாப் 10 ரைடர்ஸ்ல 10வது இடத்துல இருக்கிற பிளேயர் ஹரியானா ஸ்டீலர்ஸை சேர்ந்த சிவம் பட்டாரே 104 புள்ளிகளை எடுத்திருக்காரு. சோ இப்போ டாப் 10ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே 100 பாயிண்ட்க்கு மேல எடுத்துட்டாங்க இந்த சீசனை மட்டுமே பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் 200 பாயிண்ட் எடுத்து கெத்தா இப்போ மேல உட்கார்ந்திருக்காரு. அண்ட் அந்த பிளேயர் யாருங்கிட்ட சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி 9வது இடத்துல இருக்கிற பிளேயர் குமன் சிங் ஃப்ரம் குஜராத் ஜெயன்ஸ் 111 புள்ளிகள் எடுத்திருக்காரு. 8வது இடத்துல விஜய் மாலிக் தெலுங்கு டைட்டன்ஸ் 116 புள்ளிகள். 7வது இடத்துல நிதின் தன்கர் இருக்காரு 118 புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருக்காரு. பட் நிதின் தன்கர் இதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸ்க்காக ஆட போறது கிடையாது. பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. 5வது இடத்துல வினய் இருக்காரு ஹரியானா ஸ்டீலர்ஸை சேர்ந்த பிளேயர் 121 புள்ளிகள் எடுத்திருக்காரு. அதே 5th பிளேஸ்ல அயன் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ் சேம் 121 புள்ளிகளோட இருக்காங்க. 2 பேருமே சேம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறதுனால ஒரே பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது இடத்துல யூ மும்பாவோட பிரைமரி அண்ட் யங் ரைடரான அஜித் சவான் அவர் தான் இருக்காரு 129 புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருக்காரு. 3வது இடத்துல அர்ஜுன் தேஷ்வல் ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 163 புள்ளிகளும். 2வது இடத்துல ஆஷு மாலிக் ஃப்ரம் தபான் டெல்லி கேசி 174 புள்ளிகளும். இந்த 2 பிளேயர், அதாவது லாஸ்ட் சீசன் தெரியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிரீன் ஸ்லீவ் சண்டை போட்ட ஆஷு மாலிக் அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலை விட அதிகமான புள்ளிகளை எடுத்து 207 புள்ளிகளுடன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. தேவங்கு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு இந்த தம்பி. பட்னா பைரட்ஸ்ல இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா 10வது இடத்துல ஃபசல் அட்ராஜல் இருக்காரு ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ் 44 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருக்காரு. 7வது இடத்துல புனேரி பல்டனோட பிளேயர் கௌரவ் காட்ரி 47 புள்ளிகள். நான் கண்டிப்பா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருப்பார்னு நினைச்சேன். இன்ஜுரி இவரையும் விட்டு வைக்கலன்னு தான் சொல்லுவேன். இந்த 7th பிளேஸ்ல 3 பேர் இருக்காங்க சேம் 47 புள்ளிகளை எடுத்து. ஹிதேஷ் ஃப்ரம் யூபி யோதாஸ், யோகேஷ் ஃப்ரம் தபான் டெல்லி. சோ இவங்க எல்லாருமே சேம் 47
புள்ளிகளோட 7th பிளேஸ்லயும், 6வது இடத்துல ராகுல் சேத்பல் ஃப்ரம் ஹரியானா ஸ்டேட்ஸ் 49 புள்ளிகள் எடுத்து கெத்தா இருக்காரு. 5வது இடத்துல சுமித் சாங்வான் ஃப்ரம் யூபி வதாஸ் 50 புள்ளிகள், 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எட்டின 5 பேர்ல இவரும் ஒருத்தர். இவர் இப்பதான் ரீசெண்டா எட்டியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 4வது இடத்துல பட்னா பைரட்ஸோட லெஃப்ட் கார்னரான அன்கித் ஜக்லான் 51 புள்ளிகள் எடுத்திருக்காரு. 3வது இடத்துல நிதேஷ்குமார் 52 புள்ளிகளோட இருக்காரு. கடைசி மேட்ச் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மேபி பண்ணியிருந்தாரானா இவரோட பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல கூட இருந்திருக்கலாம். கடைசியா 2 மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடிட்டு இருக்காரு நிதேஷ்குமார் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ். 2வது இடத்துல முகமது ரேசா 17 மேட்ச்ல 57 புள்ளிகள் எடுத்து கெத்தா இருக்காரு. இது ஆஷிஷா நடக்காத ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிதின் ராவல் ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ். அந்த டீம்ல உருப்படியா இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே பிளேயர் இந்த நிதின் ராவல் தான். 59 புள்ளிகள் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா லீக் ஸ்டேஜோட இவரோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடும். அப்பவே முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் தேர்த்திக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா பிளே ஆஃப் ஆட போற டீம்ஸ் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ஏற்ற வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் அதுல இருக்கிற பிளேயர்ஸ். அதனால ஆரஞ்சு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இப்போ டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறேன். ஸோ இங்க பெருசா சர்ப்ரைஸ் கிடையாது, பெருசா டேபிள்ல சேஞ்சஸும் கிடையாது. டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். 12வது இடத்துல குஜராத் ஜெயன்ஸ் 271, 11வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 279. பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆளே கிடையாது. எல்லா ரைடருக்கு இன்ஜுரி, இருக்கிறவங்களும் ஃபார்ம்ல கிடையாது. 10வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 280. இந்த டீம் நான் பத்தி நிறைய பேசிட்டேன். இதுக்கப்புறமா பேசி அவங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. 9வது இடத்துல புனேரி பல்டன் 289 ரைட் புள்ளிகள். 8வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 291 ரைட் புள்ளிகள். ஆனா அங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்றது அர்ஜுன் தேஸ்வால் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. 7வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 300 புள்ளிகள். 6வது இடத்துல யூ மும்பா 301 ரைட் புள்ளிகள். 5வது இடத்துல தபான் டெலிகேசி 317 ரைட் புள்ளிகள். இந்த டீம் தான் ரைட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்ல முடிக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் நவீன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இது கொஞ்சமும் ஸ்லோவா இருக்கு. 4வது இடத்துல யூபி யோதாஸ் 320 ரைட் புள்ளிகள். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா சுரேந்தர் கில், பரத்வாலாம் சரியான ஃபார்ம்ல இல்லாமலே இந்த டீம் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 322 புள்ளிகள். இந்த டீமும் பிக் சர்ப்ரைஸ். ஏன்னா பவன் ஷராவத் கடைசியா நிறைய போட்டிகள் ஆடவே இல்லை. பட் இருந்தாலும் ரைடிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பல். 2வது இடத்துல ஹரியானா ஸ்டேட்ஸ் 346 ரைட் புள்ளிகள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பட்னா பைரட்ஸ் 388 ரைட் புள்ளிகள் எடுத்து கெத்தா இருக்காங்க. அவங்கள அசைச்சிக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி டேக்கிள்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா கடைசி பிளேஸ்ல தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க 155 டேக்கல் புள்ளிகள் மட்டும்தான். 11வது இடத்துல இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் 155 டேக்கல் புள்ளிகள். 10வது இடத்துல தபான் டெலிகேசி 161 டேக்கல் பாயிண்ட்ஸ். 9வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 169 டேக்கல் பாயிண்ட்ஸ். 8வது இடத்துல யூபி யோதாஸ் 170 டேக்கல் பாயிண்ட்ஸ். 7வது இடத்துல குஜராத் ஜெயன்ஸ் 174 டேக்கல் பாயிண்ட்ஸ். 6வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 175 டேக்கல் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல புனேரி பல்டன் 177 டேக்கல் பாயிண்ட்ஸ். 4வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 178 டேக்கல் பாயிண்ட்ஸ். 3வது இடத்துல யூ மும்பா 179 டேக்கல் பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 196 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 205 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பட் இங்க தமிழ் தலைவாஸ் தான் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்காங்க ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ரீசன் ஹரியானாவை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டி ஹரியானா அதிகமாக இருக்காங்க தமிழ் தலைவாஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேக்கிள் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 12.25 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஆக்சுவலி இந்த இன்ஜுரி பிரச்சனை வரதுக்கு முன்னாடி 14-15 கிட்ட வச்சிருந்தாங்க அவங்களோட ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச். பட் அது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. பட் இப்போ கடைசி கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்க. சோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி, அதாவது நான் டேபிள் சொல்லிட்டேன், ஸ்டாட் சொல்லிட்டேன், எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ இருக்கிற நிலவரப்படி எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு, தமிழ் தலைவாசுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நானுமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.